நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனியா வந்து இருக்கு. இந்த தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி ஆக்சுவலா வந்து என்னதான் பிசினஸ் வந்து பண்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி 52 வீக் ஐயான 1460ல இருந்து இப்ப கீழே இறங்கி 600 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? திரும்ப 52 வீக் ஐக்கு போனோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து என்ன வந்து பண்ணணும்? அண்ட் தென் சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஇ வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது பிஇ வந்து நம்ம இந்த 700 800 பிரைஸ் ரேஞ்சில் செக் பண்ணும்போது 40 30 தான் வந்து இருந்திருக்கும் பிஇன்றது. பட் ஆனா இப்ப சடனா 60ல வந்து காமிக்கும் பிஇ. பட் ஆனா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600ல தான் வந்து இருக்கு. பட் ஆனா ஏன் இந்த பிஇ வந்து ஏறி இருக்கு அப்படின்ற மொத்த டீடைலே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இந்த ஸ்டாக்கை இப்ப கன்சிடர் பண்ணலாமா வேணாம்ன்றதையும் இந்த டீடைல்ல வீடியோல வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். தேஜஸ் நெட்வொர்க் வந்து இன்டர்நெட் கொடுக்குற எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுமே மெயினா வந்து பிஎஸ்என்எல் அவங்க எல்லாருக்கும் பேக் போனா இருக்கிறது இந்த கம்பெனி தான் வந்து இருக்காங்க. அதாவது இவங்க வந்து இந்த ஜியோ மாதிரியோ ஏர்டெல் மாதிரியோ இல்ல அப்படின்னா இந்த பிஎஸ்என்எல் மாதிரியோ இவங்க வந்து அந்த மொபைல் சர்வீசஸ் அதாவது அந்த இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி தர மாட்டாங்க. இவங்க வந்து அதுக்கான நெட்வொர்க் ஆப்ரேட்டரும் கிடையாது. பட் ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாமே நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்டர்நெட் வந்து எப்படி சேருது அப்படின்னு சொல்ற கேள்விக்கே நமக்கான ஆன்சர் எல்லாம் சொல்றது இங்க மொபைல் டவர் மூலமா தானே நமக்கு வந்து இன்டர்நெட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் அது ஆக்சுவலா உண்மையானு கேட்டீங்கன்னா மொபைல் டவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் தான் நம்மளோட போன் வந்து அனுப்பும். பட் ஆனா நமக்கு இன்டர்நெட் வர்றது சேட்டலைட் மூலமா இன்னும் வரல. இன்டர்நெட் ஃபுல்லாவே ஆப்டிகல் ஃபைபர் மூலமா தான் இன்னமும் கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எதனா கால்ஸ் எதனா மேக் பண்றோம் இல்ல அப்படின்னா நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே இன்னமும் ஃபைபர் ஒயர் மூலமா தான் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது எல்லாருக்கும் தெரியும் இந்த பூமி கடியில வந்து புதைச்சிருக்காங்களே இந்த ஃபைபர் ஒயர்ஸ் இது மூலமா தான் வந்து இன்னமும் நெட்வொர்க் வந்து போயிட்டு இருக்கு. யாருக்குமே இன்னும் அந்த சேட்டலைட் மூலமா வரல. இப்பதான் வந்து எலான் மஸ்க் அந்த சேட்டலைட் மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆப்ரேட் பண்ற மாதிரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா இப்ப வரைக்குமே நம்மளோட இந்தியால மேஜரா யூஸ் பண்றது வந்து ஃபுல்லாவே இங்க ஆப்டிகல் ஃபைபர் தான் நம்ம வந்து நம்பி இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த 5G 4G எது யூஸ் பண்ணாலுமே நம்ம இன்டர்நெட் வந்து டேட்டா ஆன் பண்ணுவோம். பட் ஆனா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் இங்க எல்லாமே டவருக்கு வந்து அனுப்புறோம். டவர்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இன்டர்நெட் வந்ததுன்னு சொல்லிட்டு. பட் இங்க டவர் டு டவர் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. இங்க டவர்ல இருந்து இங்க இன்னொரு டவருக்கு போகிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் மூலமா தான் போகும். ஸோ அதுல தான் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஃபுல்லாவே இன்னமும் ஆப்டிகல் ஃபைபர் ஒயர் மூலமா தான் நடக்குது. அந்த ஆப்டிகல் ஃபைபர் ஒயரை இங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனியா இந்த தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து இருக்காங்க. அண்ட் தென் நம்ம போன்ல இருந்து அனுப்புற சிக்னல்ஸ் எல்லாமே அங்க போயிட்டு அங்க டவர்ல ஈஸியா வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரேடியோஸும் அண்ட் தென் பேண்ட் வித் வந்து பாத்தீங்கன்னா தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டவர் இருக்கு அப்படின்னா அதோட பேண்ட் வித் கம்மியா இருக்கும் போது இங்க 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எடுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதே அதோட பேண்ட்வித் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா 3-4 கிலோமீட்டர்ல இருக்கவங்களோட அந்த நெட்வொர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரேடியோஸும் பேண்ட்வித்தும் வந்து பாத்தீங்கன்னா தேவை. அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும் டவர்ஸ்ல. அப்படி இருந்தாதான் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது இங்க ஜியோ மாதிரியோ இல்ல அப்படின்னா ஏர்டெல் மாதிரியோ பிஎஸ்என்எல் மாதிரியா இருக்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கொடுக்க முடியும். அதுவும் ஸ்பீடா. ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்றதுல இங்க தேஜஸ் நெட்வொர்க் வந்து இருக்காங்க. சரி ஓகே, இந்த கம்பெனியோட மேஜரான சேல்ஸ் எங்க இருந்து நடக்குது? அதாவது போன வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2024 to 25 அதோட ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9,000 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. 8,900 கோடி ரூபாய் கிட்ட பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு 9,000 கோடி ரவுண்டா வச்சுக்கலாம். இதுல 93% அவங்களோட ரெவன்யூ வந்து ப்ராடக்ட்ல இருந்து தான் வந்து வருது. மீதி இருக்கிறது இங்க சர்வீசஸ்ல இருந்து வருது. அண்ட் தென் அதர்ஸ்ல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து வருது. பட் ஆனா மெயின் ப்ராடக்ட்ல இருந்து வருது. ஸோ இங்க ப்ராடக்ட்ஸ் சொல்லும் போது இங்க ரேடியோஸா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா அதுக்கான பேண்ட்வித்தா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வந்து பண்ணுவாங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட மேஜர் ரெவன்யூ வந்து பிஎஸ்என்எல் கிட்ட இருந்தா வருது. ஸோ இங்க பிஎஸ்என்எல் வந்து இப்ப 4G வந்து கொடுக்குறாங்களா, ஸோ அந்த சர்வீசஸ் வந்து இன்னும் அந்த 4G நெட்வொர்க் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த டவர்ல அதாவது இப்ப குறிப்பிட்ட டவர்ல வந்து போயிட்டு இங்க அதிகமான ரேடியோஸ் அண்ட் தென் பேண்ட்விட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர் மூலமா வந்து பண்ண முடியாது. ஹார்ட்வேர் தான் வந்து இன்செர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தௌசண்ட்ஸ் ஆஃப் அங்க ஹார்ட்வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேஜஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு அங்க அந்த டவர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ண உடனே அதோட இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் அப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்என்எலுக்கு அதிகமான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் வோடஃபோன் ஐடியாக்குமே அதிக சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேஜரா இருக்கிறது இந்த மொபைல் நெட்வொர்க்ல வந்து இருக்கு. அதுலயும் இந்த ரேடியோஸ் அண்ட் தென் பேண்ட்வித் வந்து இருக்கு. அடுத்ததா இருக்குது இந்த ஆப்டிகல் டிரான்ஸ்போர்ட் வந்து சொல்லலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டா இருக்கு. அதாவது இந்த ப்ராடக்ட் சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியோஸ் அண்ட் தென் பேண்ட்வித்தா இருக்கு. செகண்ட் வந்து இங்க ஆப்டிகல் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கு. சோ இதுல வந்து DWDM னு சொல்லுவாங்க அண்ட் தென் OTN னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம சொன்ன மாதிரி 2 நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது 2 டவர் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில இருந்து கால் மேக் பண்றோம், அதாவது வாட்ஸ்அப் கால் வந்து மேக் பண்றோம், வீடியோ கால் வந்து மேக் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து வெளிநாட்டுக்கோ இல்ல அப்படின்னா வந்து திருச்சிக்கோ இல்ல அப்படின்னா எங்க வேணாலும் இருக்கலாம். சோ அந்த இடத்துக்கு எல்லாத்தையுமே வந்து இங்க கால்ஸ் போய் சேருது அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க சேட்டலைட் மூலமா போய் சேராது. இங்க ஃபுல்லாவே அந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலமா தான் வந்து போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில இருந்து இப்ப நம்ம அந்த கால்ஸ் வந்து மேக் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்டிகல் ஃபைபர்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிக்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிடும். சோ அந்த சிக்னல் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி அங்க அந்த திருச்சியில இருக்கிற அந்த ஒரு பேஸ் பேண்டுக்கு அந்த ஆப்டிகல் ஃபைபர் சிக்னல் வந்து அனுப்பும். அந்த ஃபைபர் சிக்னல் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க டவர்ல இருந்து நமக்கு அந்த சிக்னலா வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இங்க டவர் வந்து ஒரு சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணும், அது வந்து ஆப்டிகல் ஃபைபருக்கு வந்து அனுப்பும். அந்த ஆப்டிகல் ஃபைபர் வந்து இன்னொரு டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபுல்லாவே இங்க சேட்டலைட் மூலமா நடக்காது, ஆப்டிகல் ஃபைபர் மூலமா தான் நடக்கும். ஸோ இங்க ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு டைரக்ட் கனெக்ஷன் வந்து இருக்காது, ஆப்டிகல் ஃபைபர் மூலமா தான் அந்த கனெக்ஷன் வந்து இருக்கும். மெயினா வந்து இந்த இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இதுக்காக இந்த ஆப்டிகல் ஃபைபர் தேவைப்படுதுல, ஸோ அதுக்கான டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, ஸோ அதுதான் இவங்களோட செகண்ட் மேஜர் பிசினஸா வந்து இருக்கு. அடுத்த ப்ராடக்டா இருக்கிறது GPON அண்ட் FTTX அப்படின்ற ஃபைபர் பிராட்பேண்ட் கனெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்டா வந்து இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இந்த பிராட்பேண்ட்ன்றதை வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த பிராட்பேண்ட்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா அது யாரோ லோக்கலான இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆக்ட் வந்து போடுறாங்கன்னே வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி அந்த பிராட்பேண்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டிவைஸ் வந்து தேவைப்படும்ல. அதாவது இங்கே சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் அந்த நீங்க ஏரியா கவரேஜ், அதாவது இந்த இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும் அது உள்ள ஒரு டிவைஸ் மாதிரி நம்ம வீட்டில் வந்து வைப்பாங்க, ஆண்டனா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த டிவைசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு கொடுப்பாங்க. அதாவது இங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. இங்க ஆக்ட் வேணும்னா ஆக்ட் வந்து அதை பல்கா வாங்கிப்பாங்க, இல்ல அப்படின்னா வேற யாருன்னா வேணும்னா அவங்க எல்லாரும் பல்கா வந்து வாங்கிப்பாங்க. அடுத்ததா ரவுட்டர்ஸும் சுவிச்சஸும் வந்து இருக்கு. ஸோ இங்க ரவுட்டர் சுவிச்சஸா வரும்போது நம்ம டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆளுக்கு தான் வந்து அந்த டெஸ்டினேஷன் தான் போய் எடுத்து போய் சேர்க்கிறோமா அப்படின்றதுக்கு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின். ஸோ இது வந்து அடுத்த ஒரு ப்ராடக்டா வந்து இருக்கு. ஸோ இங்க எல்லா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸுமே இங்க ரவுட்டர்ஸும் சுவிச்சஸும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா இங்க வந்து பிரைவேட்டா வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபேம் உள்ள யாருமே வரக்கூடாது, அதாவது அவங்க இன்டர்நெட் சர்வீசஸ் உள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்னா அவங்க ரவுட்டர்ஸும் சுவிச்சஸும் மேனுவலா வந்து பார்த்தா இன்புட் பண்ணி ஆகணும். அடுத்த ப்ராடக்டா இருக்குது ஸ்பெஷலைஸ்டான சொல்யூஷன்ஸ் வந்து தரதா இருக்கு. அதுல மெயினா SAT IoT D2M ப்ராட்காஸ்டா வந்து இருக்கு. ஸோ இது என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் SAT IoTன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து D2M ப்ராட்காஸ்ட்னு வரும்போது டைரக்ட் டு மொபைல் ப்ராட்காஸ்ட். ஸோ இது என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லிங்க் எப்படி ஆக்ட் ஆகுது. ஸ்டார்லிங்க் வந்து இங்க ஃபுல்லாவே சேட்டலைட் கிட்ட இருந்து சிக்னல் அனுப்பி சேட்டலைட் கிட்ட இருந்தே வந்து பார்த்தோன்னா இங்க டேட்டா ரிசீவருக்கு வந்து இங்க கிடைச்சிரும் இந்த சிக்னல்ன்றது. நம்ம ஃபுல்லாவே இங்க நம்ம ஊர்ல போய்கிட்டு இருக்கு, ஆப்டிகல் ஃபைபர் மூலமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் வந்து எப்படி வந்து இங்க சேட்டலைட் மூலமே அந்த இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கான ஒரு ஒர்க்கே வந்து போயிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்பெஷலைஸ்டான சொல்யூஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ எங்கேயுமே ரெவன்யூ வந்து கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 5 ப்ராடக்ட்ல இருந்து தான் மெயினான ரெவன்யூ வந்து வருது. அடுத்ததா சர்வீசஸ் வந்து வருது, அது வந்து 2% வந்து இருக்கு. ஸோ இந்த சர்வீஸ் ரெவன்யூனா ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 93% இந்த ப்ராடக்ட் எல்லாமே செல் பண்றாங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை உடனே வந்து அவங்களால வந்து இங்க பார்ட்டி யாரோ அவங்களால வந்து பார்த்தோன்னா அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 1 lakh இங்க ரேடியோஸ் அண்ட் பேண்ட்வித் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், BSNL கிட்டே வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இங்க BSNL கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலா வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணணும். ஸோ அதை இன்செர்ட் பண்ணணும், அதுக்கான டெஸ்டிங் வந்து பண்ணணும், அண்ட் தென் அதுக்கான கமிஷனிங் வந்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதனா சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த சப்போர்ட் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சேல்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற அந்த சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே 2% ஆஃப் த ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. மீதி இருக்க 5% வந்து அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூன்னு சொல்றாங்க. இங்க அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ உள்ள கவர்மெண்ட்டும் வருது, அண்ட் தென் PLI இன்சென்டிவ் ஸ்கீம்ஸும் வந்து வருது. இங்க கவர்மெண்ட் வந்து நம்ம ஊர்ல இந்த டொமஸ்டிக்கான மேனுஃபேக்சரிங்ல இங்க தேஜஸ் நெட்வொர்க் வந்து பண்றாங்களா, அதாவது இந்த டெலிகாம் செக்டரே வந்து பார்த்தோன்னா இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி தேஜஸ் நெட்வொர்க் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு இன்சென்டிவ் வந்து கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக அந்த PLI இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க, அண்ட் தென் கவர்மெண்ட்டுமே ஒரு புஷ் கொடுக்குறாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு 5% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. ஸோ இப்படிதான் இவங்களோட 100 rupees வருது அப்படின்னா இங்க 93 ரூபா ப்ராடக்ட்லயும் 2 ரூபா வந்து பார்த்தோன்னா இங்க சர்வீஸ்லயும் மீதி இருக்க 5 ரூபா வந்து பார்த்தோன்னா இங்க இந்த கவர்மெண்ட் அண்ட் தென் PLI ஸ்கீம் மூலமா வந்து சம்பாதிக்கிறாங்க. நம்ம டாடா டெக்னாலஜிஸ் கம்பெனியில பார்த்திருப்போம், அவங்களோட ஃபுல் ரெவன்யூ வந்து இங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து தான் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். 27% தான் இந்த டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து வருது. அதுவும் மெயினா நம்ம இந்தியால இருந்து 27% தான் அவங்களோட ரெவன்யூ வந்து ஜென்ரேஷன். மீதி ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா இங்க ஐடி கம்பெனி மாதிரி இங்க ஃபாரின் டாலர் மூலமா தான் வருது. பட் ஆனா இந்த கம்பெனி அப்படி கிடையாது. இந்த கம்பெனி ஃபுல்லாவே இந்தியா டிபெண்டன்ஸான ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. 94% ஆஃப் த ரெவன்யூ இந்தியாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் மெயினா BSNL நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சரி, ஓகே, இவங்களோட மெயின் கிளைண்ட்ஸ்லாம் வந்து யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது BSNL வந்து இருக்காங்க. ஸோ இங்க BSNL வந்து இங்க வந்து TCS மூலமா தான் வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தேஜஸ் நெட்வொர்க் வந்து இங்க இந்த பிராட்பேண்ட் அண்ட் தென் ரேடியோ சர்வீசஸ் அண்ட் தென் ஹார்ட்வேர் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கான சிஸ்டம் இன்டகிரேட்டரா இங்க TCS கம்பெனி வந்து இருப்பாங்க. ஸோ TCS கம்பெனின்றவங்க சிஸ்டம் இன்டகிரேட்டர், அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இங்க அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் எதனா வேணும் அப்படின்னா TCS கம்பெனி சைட்ல இருந்து வந்து பார்த்தோன்னா வரும் தேஜஸ் நெட்வொர்க்கு. ஸோ இப்படிதான் TCSக்கும் அண்ட் தென் BSNLக்கும் உள்ள லிங்கா இருக்கு. ஆனா BSNL வந்து இவங்களோட டைரக்ட் கிளைண்ட், தேஜஸ் நெட்வொர்க்கோட டைரக்ட் கிளைண்டா வந்து இருக்காங்க. ஸோ மேஜரான கிளைண்ட் வந்து இவங்களுக்கு BSNL தான். அவங்களோட 4G ரோல் தான் இப்போ வரைக்கும் இந்த கம்பெனிக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனா வந்து இருக்கு. அடுத்த கிளைண்டா வோடஃபோன் ஐடியா வந்து இருக்காங்க. இவங்க வந்து இன்டர்நெட் சர்வீசஸ் மட்டும் இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. வோடஃபோனோட 4G இன்டர்நெட் சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்பீடா இருக்கும். அவங்க 5G உள்ள வந்தாங்கன்னா கூட அவங்களோட இன்டர்நெட் சர்வீசஸ்ன்றது ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட அந்த ரேடியோ அண்ட் தென் பேண்ட்வித்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க எப்படி வந்து தேவைப்படுதோ, அதாவது இங்க வந்து இங்க ஜியோ ஏர்டெல்லாம் வந்து என்ன சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை விடவே இவங்களால வந்து அதிகமாக கொடுக்க முடியும். 5G உள்ள வந்துட்டாங்கன்னும் போது
ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் 4Gல வந்து இங்க அதிகமான இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கொடுக்குது இங்க வோடஃபோன் ஐடியாவா தான் வந்து இருப்பாங்க. அவங்களோட இன்டர்நெட் சர்வீசஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான ரீசனே அதிகமான ரேடியேஷன் பேண்ட்வித் அதில் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களால அந்த கனெக்டிவிட்டியும் இன்டர்நெட் ஸ்பீடையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதிகமான அந்த ரேடியோஸும் அந்த பேண்ட்வித்தும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்க ரீசனால. அடுத்ததா யூட்டிலிட்டிஸும் பவர் கம்பெனிஸும் வந்து இருக்காங்க. இங்க எல்லா பவர் கம்பெனிஸ் அதாவது பவர் கிரிட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆப்டிகல் ஃபைபர் இங்க தேஜஸோட தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இங்க ஹை ஸ்பீட் ஆஃப் அந்த டேட்டா வந்து அந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். அண்ட் தென் ரிலையபிளாவே வேணும். அதாவது நம்பிக்கைத்தன்மையா வேணும். வேற யாரும் அதை வந்து பிரீச் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டே அவங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்றதுக்கும் அண்ட் தென் அவங்க இன்டர்நெட் சர்வீசஸ் அவங்க ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஆகணும்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது இங்க தேஜஸ் நெட்வொர்க் தான் வந்து இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் தான் இவங்களோட மெயின் கிளைண்டா வந்து இருக்காங்க. கூட ஆட் ஆனா இந்த இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறாங்க. அதாவது இந்த நம்ம இந்த ஃபைபர் பிராட்பேண்ட்லாம் சொன்னோம்ல பிராட்பேண்ட் சர்வீசஸ் கொடுக்குற இன்டர்நெட் சர்வீஸ் லோக்கல் ப்ரொவைடர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆனா இருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்றாங்க. இங்க ரேடியோஸ் அண்ட் தென் பேண்ட்வித் எல்லாமே இங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் தென் ஆப்பிரிக்கா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு வந்து பண்றாங்க. பட் ஆனால் இதெல்லாம் மினிமலான அமௌண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த மினிமலான அமௌண்ட்டை எக்ஸ்பெண்ட் பண்ற பிளான் வந்து இறங்கி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட மேஜரான கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சரி ஓகே இந்த கம்பெனில இருக்கிறதுலே மெயினான எக்ஸ்பென்சஸ் வந்து எதுவா இருக்கு? இந்த கம்பெனி வந்து 100 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்பென்ஸா வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எது இதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 73 ரூபா வந்து இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வாங்குறதுலேயே வந்து செலவு பண்ணிடுறாங்க. இங்க வந்து சர்க்கிட் போர்டா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஆப்டிகல் ஃபைபர்ஸா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ரவுட்டர்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ இதுக்காகவே 73 ரூபா வந்து செலவு பண்ணிடுறாங்க. மீதி வந்து இங்க ஆர்என்டில வந்து கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆர்என்டில ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து 6 ரூபாவா வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து இங்க டிசைனிங் அண்ட் தென் 5G புது ரோல் அவுட்லாம் வந்து எடுத்துட்டு வருது அண்ட் தென் ஏஐ இனோவேஷன்லாம் வந்து என்னென்ன எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறது இது எல்லாமே ஒரு 6 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ 73 ரூபா அங்க எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் வாங்குறதுக்கு 6 ரூபா வந்து ஆர்என்டிக்கு. மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாமே மீதி இருக்கிற அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே இங்க அதர் ஆபரேஷனல் காஸ்ட் எல்லாம் வந்து இருக்குல்ல அதாவது இங்க வந்து சேலரி போறது அந்த அட்மின் எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களோட மேஜரான எக்ஸ்பென்சஸ் வந்து 73 ரூபா வந்து வரது இங்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் வந்து பண்றாங்க. சரி ஓகே இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க 6Gக்கான அந்த ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. 5G வந்து ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 6G வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பிளான்ல வந்து போகலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆர்என்டி ரிசர்ச் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபுல்லாவே அந்த சேட்டலைட்ல வந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறது ஆப்டிகல் ஃபைபர் இல்லாம சேட்டலைட்ல வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஆர்என்டி ஸ்பெண்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் கம்மியா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இங்க சவுத் ஈஸ்ட் ஏசியாவா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து கம்மியா தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை எந்த அளவுக்கு என்லார்ஜ் பண்ண முடியுமோ அதை எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ற பிளான் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா லார்ஜரா இந்தியாவை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்ற ரீசனால எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான்லயே வந்து இருக்காங்க. அண்ட் நீங்க பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மூலமா நிறைய இன்சென்டிவ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தா இங்க லோக்கல்ல அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தா இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதுக்கான வேலையை வந்து இறங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான்ஸா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிசினஸ் மாடல் அண்ட் இந்த கம்பெனில ரெவன்யூ எப்படி வந்து வருது அண்ட் இந்த கம்பெனிக்கு எப்படி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ஆகுது ஸோ எப்படிதான் இந்த கம்பெனி வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகலாம். தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி 2000 வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்காங்க. அப்பயே பப்ளிக்லாம் வந்து ட்ரேட் ஆகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க ஓப்பன் பண்ணது இந்த டெலிகாம் ஆப்ரேட்டரா அண்ட் தென் டெலிகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரா வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 2000 ஆரம்பிக்கும் போதும் அண்ட் தென் டாடா குரூப்புக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இண்டிபெண்டா தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பப்ளிக்கா லிஸ்ட் ஆகிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த டாடா குரூப் வந்து உள்ள வருது அப்படின்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. ஜூலை 2021 அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்க டாடா சென்ஸ் வந்து இந்த கம்பெனில மெஜாரிட்டியான ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் எப்படின்னா டாடா சென்ஸ் வந்து டைரக்டா இல்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம் மூலமா வந்து அக்வயர் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம் நேம் வந்து பேனட்டோன் ஃபின்ஃபர்ஸ்ட் லிமிடெடா இருக்கு. ஸோ இங்க இருக்க அந்த பேனட்டோன் ஃபின்ஃபர்ஸ்ட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து டாடா சென்ஸோட ஓலி ஓன்டு சப்சிடரியா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து டாடா குரூப்போட ஒரு பெரிய ஹோல்டிங் கம்பெனியா வந்து இருக்கு. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்முக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த பேனட்டோன் ஃபின்ஃபர்ஸ்ட் லிமிடெட் கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி மூலமா அதுல வந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அதாவது அக்யூர் பண்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. இனிஷியலா 43.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்றாங்க. அதாவது அக்யூர் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஓப்பன் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. யாராவது ஸ்டேக் செல் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஓப்பன் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்போ இருக்க டேட்டா படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேனட்டோன் ஃபின்ஃபர்ஸ்ட் லிமிடெட் கிட்ட வந்து 53% ஆஃப் த தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து இருக்கு. ஸோ வந்து நீங்க டாடா குரூப்மே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்வால்வ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாடா குரூப்பும் உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகி இங்க டிசிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இன்வால்வ்மெண்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாடா குரூப் வந்து இப்படிதான் இந்த கம்பெனி பேர் வந்து பண்ணாங்க. 2021 இருந்து உள்ள வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே ஸ்டேக் வந்து ஓன் பண்றாங்க. இவங்க தான் ப்ரொமோட்டர் குரூப்பாகவும் வந்து இப்போ இருக்காங்க. சரி ஓகே இப்போ டாடா குரூப்புக்கும் தேஜஸ் நெட்வொர்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓவரால் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த கம்பெனியை இப்போ கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கேள்வி வந்து வரும். அண்ட் தென் சடனா ஏன் இந்த பி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற கேள்வியும் வந்து வரும். ஸோ இங்க ட்ரைலிங் 12 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க என்எஸ்சி டேட்டாவா இருக்கும் இல்லை அப்படின்னா ஸ்கிரீனர் டேட்டாவா இருக்கும்
நம்ம ஏஞ்சலோன் க்ரோ என்ன டேட்டா எடுத்து பார்த்தாலுமே 12 ட்ரைலிங் மந்த் அப்படின்னு சொல்லி தான் டிடிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிஇ வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. இதுல லாஸ்ட் 4 மாசத்துல என்ன மாதிரியான அந்த ஒரு ரிசல்ட்ஸ்லாம் தந்திருக்கோ அதை பொறுத்து இங்க பிஇ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்க ஃபினான்ஷியல் இயர் 2026 Q1 வந்து வந்தது. இந்த Q1 வந்து சரியில்லை. ஸோ Q1 வந்து சரியில்லாத ரீசன்னால என்ன நடக்குது அப்படின்னா பிஇ வந்து திடீர்னு அதிகமாக காமிக்க ஆரம்பிக்குது. என்ன ரீசன்ஸ்னால பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2025 Q1, அதாவது போன வருஷத்தோட Q1 வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சேல்ஸா வந்து இருந்துச்சு. இந்த கம்பெனி அதிகமான ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் இந்த பிஎஸ்என்எல் 4G ரோல் அவுட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபேமஸா இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த 4G ரோல் அவுட்டையும் வந்து பார்த்தோன்னா அங்க எக்ஸிகியூஷன் வந்து பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து அந்த ஒன் டைம் ஆர்டரா வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனிக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து வந்தது. அதாவது ரெவன்யூ வந்து வந்தது, அதனால ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்தது. ஸோ அதனால டக்குன்னு வந்து பார்த்தோன்னா பி வந்து இங்க காம்ப்ரமைஸ் ஆகி அதாவது அந்த ஏர்னிங்ஸ் வந்து ஏறின ரீசன்ஸ்னால பி வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ அங்க இருந்தே கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. திரும்ப இந்த Q1 வந்து நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 Q1 வந்து வெளியே போயிடும். அந்த டிடிஎம் நம்ம சொன்னல 12 ட்ரைலிங் மந்த். ஸோ அதுல வந்து இங்க ஃபினான்ஷியல் இயர் 2025 Q1 வந்து வெளியே போயிடும். ஸோ இப்போ 2026 இந்த Q1 தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது அந்த அதிகமான ரெவன்யூ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சுல. ஸோ அதனால இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கி இருக்கு. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 Q1 வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை இந்த கம்பெனிக்கு. ஸோ அதனால இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இறங்குது. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இறங்குது அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி பி வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க 700 800 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதே இங்க 40 தான் வந்து பார்த்தீங்கன்னா பி இருந்தது. பட் ஆனா இப்போ 595 இருக்கு. பட் ஆனா பி இப்போ ஷோ கேஸ் பண்றது 60 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கேஸ் வந்து பண்ணுவாங்க. 58 to 60 கிட்ட இங்க எல்லா கம்பெனிஸும் அப்படிதான் வந்து ஷோ கேஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் தான் வந்து இறங்கி இருக்கு. இந்த கம்பெனிக்கு நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலை வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ரியாலிட்டி அப்படியான்னு கேட்டீங்கன்னா ரியாலிட்டி வந்து அப்படி கிடையாது. நம்ம இன்னும் பி வந்து ஒரு 30 இருக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த டிடிஎம்ன்ற அந்த ஒரு ப்ராசஸ்ல அவங்க வந்து மேக் பண்ற அந்த ஒரு பி டேட்டா வந்து அப்படி இருக்கு. நம்ம இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பி வந்து 30 தான் வந்துடும். ஸோ இதுக்கு எல்லாமே தனித்தனியா கால்குலேஷன் போனோம் அப்படின்னா தனியா இன்னொரு வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலாம். சரி ஓகே, இப்போ அந்த 30 தானே இருக்கு பி, அப்ப கன்சிடர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி வந்து வரும். பட் ஆனா இன்னொரு விஷயத்தையும் நீங்க வந்து புரிஞ்சுக்க, இந்த கம்பெனி எப்ப திரும்ப அந்த கம்பேக் ஆகி அந்த 1400 போகும் அப்படின்னா திரும்ப இந்த பிஎஸ்என்எல் டிபெண்டன்ஸா வந்து இருக்காங்களா அந்த கம்பெனி கிட்ட இருந்தே பெரிய ஆர்டர் வந்து அது பார்த்தீங்கன்னா அதிகமா வரணும். அந்த அதிகமான ரோல் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சைட்ல இருந்து நடக்கணும். இங்க 4G நமக்கு டவர் கிடைக்குது, அது எல்லாமே எக்ஸ்பேண்ட் எப்போ பண்றாங்களோ அப்பதான் தேஜஸ் நெட்வொர்க் சைட்ல இருந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து போகும். அதாவது பிஎஸ்என்எல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படின்னா தேஜஸ் நெட்வொர்க் கிட்ட இருந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. அதிகமான ஆர்டர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு அதிகமான பெனிஃபிட்டா இருக்கும். பிஎஸ்என்எல் நம்பி தான் தேஜஸ் நெட்வொர்க் வந்து இருக்கு. பிஎஸ்என்எல் எந்த ஒரு எக்ஸ்பென்ஷனும் பண்ணல அப்படின்னா தேஜஸ் நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் வந்து ஆகாது. ஸோ இது ஃபர்ஸ்டான ரீசனா இருக்கு. செகண்ட், இவங்க வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணோம், அதாவது எக்ஸ்போர்ட்டோட எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணோம். இதை எப்போ இன்னைக்கு கரெக்டா பண்ணுவாங்கன்றது தெரியல. இன்னும் எக்ஸ்போர்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் எங்க பிஎஸ்என்எல் இல்லை அப்படின்னா கூட எக்ஸ்போர்ட்ல வந்து இங்க வந்து மேட்ச் பண்ற மாதிரி எதனா ஒன்று பண்ணணும். ஸோ அதை எப்போ பண்றாங்கன்றத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இதே மாதிரி தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டே இருக்கும். இங்க பிஎஸ்என்எல் அதிகமான ஆர்டர்ஸ் வரும்போது ஏறும், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து இருக்கும். இதை நான் கன்சிடர் பண்றேன்னா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தேஜஸ் நெட்வொர்க் சுத்தி இங்க நெகட்டிவான விஷயமும் நிறைய இருக்கு. ஸோ இப்போ இருக்க பிரைஸோட இன்னும் கீழே போகுமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் மட்டும் ஒரு 500 ரூபாய் கிட்ட வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் அதுக்கு கீழே போகாதுல்ல. ஸோ அதனால இந்த டைம்லையுமே ஓரளவுக்கு இந்த ஃபேர் பிரைஸ்ல தான் வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதனால நான் அப்பப்போ கன்சிடர் பண்ணிட்டு இருப்பேன். இங்க மேஜரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கூட அப்பப்போ 1 2 அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது ஒரு ரிஸ்கியர் பெட்டா தான் வந்து இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி வந்து வளரணும் அப்படின்னா இந்த ஒரு பிளான் எல்லாமே சக்சஸா வந்து நடக்கணும். பிஎஸ்என்எல் எக்ஸ்பென்ஷன் வந்து சக்சஸா நடக்கணும். அது நடக்குமான்ற கேள்வி எனக்கே வந்து இருக்கு. பட் ஆனால் ஒரு ட்ரை வந்து பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றேன். ஸோ நீங்க இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா பிளஸ் அண்ட் மைனஸஸ் வந்து இவ்வளவு இருக்கு. ஸோ பார்த்து என்ன இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்க. நீங்களும் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 2 வந்து பார்த்தீங்கன்னா வைங்க, பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போக தேவையில்ல. ஸோ 1 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கியருக்காக வந்து ஒரு பெட்டா வந்து வைக்கலாம். சரி ஓகே, அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல என்ன கம்பெனி உங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.